அப்படின்ற வசனம் முடியல. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, எனக்கோ ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகளை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகளை என் கண் பார்க்காம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், இதே தோன்றாமல் இருக்கலாம், ஆனா எனக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இந்த சில நேரங்களில் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்போம் பாருங்க, இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்பொழுது அந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா, ஃபஸ்ட் மேட்ச், அது எப்படி முடியும் நமக்கு தெரியவே தெரியாது. 10 பாலுக்கு 15 ரன் எடுக்கிற மாதிரி அப்படியே படன்னு இருக்கும் மனசு. கடைசியில் யாரோ ஒரு ஆள் இறங்கும் போது அது கண்டிப்பாக 6 அடிச்சுருவாரு நினைச்சு எதிர்பார்ப்போம். ஸோ ஒரு படபடப்பாகவே இருக்கும், என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி. இருக்கிறது 10 பால், அதில் 15 ரன் எடுக்கணும். வந்து 2 பேர் அவுட் ஆகிட்டாங்கனாக்கும் மனசு இன்னும் கொஞ்சம் உடஞ்சி போயிரும் பாருங்க. இன்னி போச்சு, கண்டிப்பாக தோற்றுரும். நம்மளே ஒரு நிச்சயத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா நமக்கு முடிவு தெரியல, நமக்கு முடிவு தெரியாது. கடைசியில் பாருங்கள் 3 பாலுக்கு 10 ரன் எடுக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவான், இன்னைக்கு அவ்வளோதான்ப்பா, இன்னிவிங்க தோற்றுருவாங்க. அப்படி ஒரு நிச்சயத்தில் வந்துடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பாலுக்கு 2 6 அடித்து ஜெயிக்கிற ஆட்களும் ஒன்று. இப்போ ஜெயிச்சுனா வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற அந்த படபடுப்புகள் எல்லாம் மாறி ஒரு ஹாப்பி மூடு வந்து, ஏன்னா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, ஜெயிச்சாச்சு அப்படின்ட்டு. அப்படி தானே? இப்போ அந்த ஒரு 1/2 ப்ரெஷர் இருந்துச்சு பாருங்க. அப்படியே இதுக்கு ஜெபிக்கிறாலும் உண்டு. சில நபர்கள் ஜெபிப்பாங்களாம், டீம் தங்களுடைய டீம் என்ன செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்ட்டு டிவியில் கை வச்சு ஜெபிக்கிற ஆட்களாம் உண்டு. டிவியில் கை வச்சு எப்படியாவது ஜெயிச்சிருச்சு ஆண்டவரே சொல்லி. இப்போ அதே மேட்ச் அடுத்த நாள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மேட்ச்சு டிஸ்பிளே என்னது ஹைலைட் போடுவாங்க தெரியுமா? அடுத்த நாள் ஹைலைட் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா நீங்கள் அசால்ட்டை பார்த்து வளர்க்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் சொந்த தூத்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் விஷயம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த மேட்ச்சு பார்த்த மேட்ச், ஏன்னா எனக்கு ரிசல்ட்டு தெரியும், கண்டிப்பாக இவன் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. இப்போ படப்பட போட்டு ஜெயிப்பீங்க. ஏன்? ஆல்ரெடி அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரிதானே? இதே தான் நமக்கும். என் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன நடக்க போகுது என்பதை கர்த்தர் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டாரு, அதை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாரு, அது எனக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆகவே நான் போகிற பாதையில் எனக்கு என்ன விதமான நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் என்னது? எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகளை கண் காணல, காதுகளை சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை பார்க்கல, ஆவியன் சொல்லிட்டாரு, நீ தான் என் வின்னு, ஒரு டீம் ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, வின் பண்ணிருச்சு. எனக்கும் அது ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு நன்மை நிச்சயமா வரும், நன்மையை காண்பேன். எதை நாமே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் சில பேர் பாருங்க, இப்போ வந்து அந்த ஹைலைட்டை பார்க்குற மாதிரி, அந்த ஹைலைட்டே ஏதாவது எப்படி பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. இப்போ நீங்களே தான் என்ன சொல்லியிருப்பீங்க, இந்த மேட்ச் ஆல்ரெடி வின் பண்ண மேட்சுப்பா, இப்போ போட்டு ஏன் ஜெயிச்சுட்டு இருந்தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் விசுவாச பிள்ளைகள் எதுக்கு வந்து சோர்ந்து போக அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஆல்ரெடி கல்வாரி சிலையில் எல்லாவற்றையும் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம லைஃப் எல்லாமே ஹைலைட் மாதிரி தான். கல்வாரி சிலை தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, நம்ம லைஃப் எல்லாம் ஹைலைட். ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்போ தான் சொல்கிறாங்க பாருங்க 11, இப்போ 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிடத்துல புறப்படுகிற ஆவி என்ன அப்படின்னா ரிசல்ட்டை பார்க்கறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ரிசல்ட்டை பார்க்கறது. சத்தமாக சொல்லுங்க, ரிசல்ட்டு. உலகத்தின் ஆவினா என்னது? ஃபர்ஸ்ட் மேட்சை பார்க்குற மாதிரி அப்படி படப்படன்னு இருக்கிறது, டென்ஷனாகவே இருக்கிறது. பக்கத்தில் யாராவது உட்காந்து டப்புன்னு அடிச்சு போடுறது, ஏன்னா படப்படன்னு இருக்குது. உலகத்தின் ஆவி என்னப்பா? பார்த்து நம்புறவங்க, இவங்க கேட்குறவங்க, இன்னும் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, எதுவுமே தெரியல. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் எதில் பார்க்குறோம்? ஹைலைட்டாக பார்க்குறோம். எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ரிசல்ட் தெரிஞ்சு. இது அதான் உலகத்தின் ஆவி கிடையாது, இது தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவி மாதிரி. ஏன்னா ரிசல்ட் ஓரியன்டாக திங்க் பண்ணுறது, ரிசல்ட்டை மட்டும் தான் பார்க்கறது.
ஆவியானவர் பிரச்சனையை பார்க்கிறவர் அல்ல, பிரச்சனைக்குள்ள இருக்கிற ரிசல்ட்டை பார்க்கிறவர்.